ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இட்லி, தோசை, வெண்பொங்கல் இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா பொங்கல் கொஸ்து சொல்லுவாங்க, இல்லைனா பொங்கல் சாம்பார்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஈஸியாக வீட்லேயே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியை நீங்கள் எந்த டிஃபன் கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் சாம்பார் வடை கூட யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் துவரம் பருப்பை கழுவி எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 6லேருந்து 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக மசிஞ்சிரும். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்து இல்லைனா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரை அது மேலேயே ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ரொம்பவே சிம்பிளான சாம்பார் ரெசிபி. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகாது, அவ்வளோ ஈஸியான ரெசிபி. இது நீங்கள் இட்லி, தோசை, வெண்பொங்கல் இதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக வெண்பொங்கலுக்கு இந்த சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சாம்பார் வடைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.